வணக்கம் அன்பு நேயர்களே. நமக்கு வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல வாய்ப்புகள் வரும். ஆனால் நமக்கு அந்த நேரங்களிலே முடிவெடுப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும். இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, சில நேரங்களிலே அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு செக்குமாடு போன்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய மனம் பழக்கப்பட்டு போய்விடுகிறது. ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வருமானம், ஒரு அழகான குடும்ப சூழல், இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படியானால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னால், அந்த நேரத்திலே நமக்கு ஒரு மயக்கம் வருகிறது. நான் எப்படி முடிவெடுக்கப் போகிறேன் என்று சொல்லி. போதிமரத்து புத்தன் என்று சொல்லுவோம் நாம், கௌதம புத்தர். அவர் ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய மனைவியை யசோதரியை, தன்னுடைய மகன் ராகுலை விட்டுவிட்டு ஒரு வசதியான வாழ்க்கையை, ராஜாங்க வாழ்க்கையை விட்டுவிட்டு அர்த்தராத்திரியிலே அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியே வருகிறான். உலகமெல்லாம் சுற்றிவிட்டு அவனுக்கு ஞானம் கிடைத்த பிறகு அவன் மீண்டும் தன்னுடைய அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவியை, மகனை பார்க்கின்ற போது, எப்படி இப்படி ஒன்றும் என்னை பற்றி நினைத்து பார்க்காமல், நம்முடைய குழந்தையை பற்றி நினைத்து பார்க்காமல் உங்களுக்கு செல்வதற்குரிய மனம் வந்தது என்று அவனுடைய மனைவி கேட்கிறாள். புத்தர் சொல்கிறார், நான் அப்படி சென்றிருக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு ஞானம் கிடைத்திருக்காது என்று சொல்லி. அதுதான் உண்மை. ஒரு வசதியான வாழ்க்கையை, நம்முடைய பாதுகாப்பை, ஒரு நிரந்தர வருமானத்தை, இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நிரந்தரமான எது நம் கையிலே இருக்கிறதோ அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நொடி பொழுதிலே அவைகளை உதறிவிட்டு செல்லுகின்ற ஒரு நேரம் வரும். அந்த ஒரு நொடி பொழுது நான் முடிவெடுத்திருக்காவிட்டால் இன்றைக்கு நான் ஞானத்தை அடைந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி. அதுதான் உண்மை. அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட் என்று சொல்வார்களே, தொடர்ந்து முன்னேறி செல்வதா அல்லது இருக்கின்ற இடத்திலேயே இருப்பதா, உதறிவிட்டு செல்வதா என்கின்ற அந்த குழப்பம் வருகின்ற போது முடிவெடுக்கக்கூடிய அந்த திறமை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அப்போதுதான் புத்தனை போல நாம் ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக அடைந்திட முடியும். ஒரு இளம் பெண் நம்முடைய நாட்டிலே வழக்கமாக வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதுகலை படிப்புக்கு, உயர் படிப்புக்குத்தான் நாம் அனுப்புவோம். ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த, மும்பையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திலே இருந்தவர்கள் தன்னுடைய பெண் கேட்டதாலே அமெரிக்காவுக்கு அவளை அனுப்புகிறார்கள் இளங்கலை பட்ட படிப்பு படிப்பதற்காக. அவள் அங்கே சென்ற பிறகுதான் அவளுக்கு தெரிகிறது, அவளுடைய பிராஸ்பெக்டஸிலே, அந்த விண்ணப்பத்திலே காட்டப்பட்டிருந்தவைகள் எல்லாம் உண்மையானவைகள் அல்ல என்று சொல்லி. சென்னையிலே படித்தால் அது வேறு, திருச்சியிலே படித்தால் அது வேறு, மதுரை அல்லது திண்டுக்கல் போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய வசதிகள் வேறு என்பது நமக்கு தெரியும். அதுபோல சில இடங்களிலே லேப் வசதிகள் அல்லது ஃபேக்கல்டி வசதிகள், ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். அதை போல இவள் படித்த இடத்திலே அப்படிப்பட்ட வசதிகள், இன்னும் சொல்ல போனால் தண்ணீர் வசதிகள் கூட அவளுக்கு சரியாக தரப்படவில்லை. தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே அதை சென்று சொல்வதற்கு அவளுக்கு தயக்கம். இவ்வளவு செலவு செய்து உன்னை அனுப்பினோமே என்று ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி அவள் திரும்பி வருகிறாள் அந்த விடுமுறைக்கு. அவளுக்கு திரும்பி மீண்டும் சென்று அமெரிக்கா சென்று தன்னுடைய படிப்பை துவங்குவதற்கான எந்த விதமான எண்ணமும் இல்லை. அதை சொல்வதற்கு தைரியம் வரவில்லை. என்ன செய்வதென்று குழம்பிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்திலே அவளுடைய தோழி வந்து அவளிடத்திலே கேட்கிறாள், நீ சென்று வெளிநாட்டுக்கு சென்று படித்தாயே, என்னுடைய தம்பிக்கும் அந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது, எதை படிப்பது என்று உன்னாலே உதவி செய்திட முடியுமா என்று கேட்டாள். இந்த இளம் பெண் பதில் சொன்னால், தாராளமாக செய்கிறேன் என்று சொல்லி. கூடுதலாக சொன்னால் அவளுடைய தோழி, அவள் பணக்கார பெண்ணாக இருப்பதால் நான் வேண்டுமானால் அதற்காக உனக்கு ஏதாவது தொகையை கொடுத்து விடுகிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சொல்லி. இவள் ஏதோ பெரிய தொகையை கேட்பதாக நினைத்துக்கொண்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு என்று சொன்னாள். சரி என்று சொல்லி, அது அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரி என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் அவளுடைய முதல் வருமானம் ரூபாய் 1000. வெகு சீக்கிரத்திலே ஒரு 7000 ரூபாய் கிடைத்தது. அவள் யோசித்தாள். உடனடியாக தன்னுடைய தாயிடத்திலே, அம்மா, முன்னறையிலே போடப்பட்டிருக்கின்ற உங்கள் தையல் மிஷினை தயவு செய்து வீட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு ஒரு ஆஃபீஸ் அறை எனக்கு வேண்டும், ஒரு அலுவலகம் செய்வதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலேயே அவள் தன்னுடைய பணியை துவங்கினாள். நம்ப மாட்டீர்கள், சவி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஒரு மாத பத்திரிகையிலே மிக அழகாக பிசினஸ் சூட் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு உடையை அணிந்து கொண்டு கம்பீரமாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவள் அட்டைப்படத்திலே அமர்ந்திருப்பது போல ஒரு படம். அவளை பற்றி ஒரு கட்டுரை வெளியிலே வந்தது, த யங்கஸ்ட் டாக்ஸ் பேயர் ஆஃப் மும்பை என்று சொல்லி. மும்பையிலேயே வருமான வரி அதிகமாக செலுத்தக்கூடிய இளம் பெண் என்று சொல்லி அவளுடைய படம் அட்டைப்படத்திலே வெளியே வந்தது என்று சொன்னால்
அவளுக்கு ஸ்பேர் ஆஃப் த மொமெண்ட் என்று சொல்வார்களே, அந்த நேரத்திலே முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் இருந்தது. நான் மீண்டும் அமெரிக்காவுக்கு சென்று அந்த ஒன்றுக்கும் உதவாத அந்த கல்வியை அங்கே சென்று நான் படிக்க வேண்டுமா, அல்லது இந்த இடத்திலே இருந்து என்னுடைய பணியை நான் துவங்க வேண்டுமா என்கின்ற கேள்வி வந்தபோது தன்னுடைய பெற்றோர்களை அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை துவங்குவதற்கு உண்டான அவளுக்கு அந்த பலன் அவளிடத்திலே இருந்தது, அந்த திடன் இருந்தது. எந்த இடத்திலே விட்டு கொடுக்க வேண்டும், எந்த இடத்திலே விட்டு பிடிக்க வேண்டும், எந்த இடத்திலே விட்டுவிடாது தொடர வேண்டும், எந்த இடத்திலே அனைத்தையும் உதறிவிட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் துணிவு உங்களுக்கும் இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம்.